ஜனநாயகம்ங்கிறது ஒரு வெற்று வார்த்தைங்க. எதிர்கருத்து மாற்று கருத்தே இருக்கக்கூடாது, அவன் குறவழியை நெரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி ஜனநாயகம்? சர்வாதிகாரம்னு கூட சொல்ல முடியாது, இதை கொடுங்கோன்மைன்னு தான் சொல்லணும். அது ரொம்ப கொடுஞ்செயல். அது கேவலமான, இழிவான, அசிங்கமான அரசியல் பழிவாங்கல். சவுக்கு சங்கர் ஒரு கருத்தை சொன்னாரு, அந்த கருத்து ஏற்புடையதல்ல, அது தவறானது அப்படின்னு என்னைய 2 முறை வச்சுக்கேன், என்னை தேசிய பாதுகாப்பு வச்சு ஓராண்டு காலத்துக்கிட்ட நான் அதுக்குள்ள இருந்தேன். 6 மாசம் நீதிபதிகள் என்ன சொல்லிவிட்டாங்க, இந்த வழக்கு அவர் மேல போடப்பட்டது தேவையற்றது, அவசியமற்றது, அது சட்டவிரோதம், அதாவது அவசியம் இல்லாம போடப்பட்டது. விமர்சிச்சு அது அரசை சாடிதான் வெளியிட்டாங்க. ஓராண்டு காலம் என்னுடைய வாழ்நாள் இழப்பு, என்னுடைய வருவாய் இழப்பு, நான் மக்களோட எனக்கு இருந்த தொடர்பு துண்டிப்பு, இதுக்கெல்லாம் அரசு என்ன தரும்? இந்த மாதிரி கொடுமை எப்படி நடக்குது? வச்சு இந்த இடத்துல இருந்து நம்ம அப்படியே சோர்ந்து வெளியேறணும்னு நினைப்பாங்க. அவரு வெளியேறது தம்பி சவுக்கு சங்கரோடது. என்னைய அப்படி நினைச்சாங்க. எனக்கு வெளியேற என்ன வரல, வெளியேறி இதே இடத்துல நிக்கிறேன். அது 2 இருக்குல்ல. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நீங்க முன்னாடி வந்திருக்க எல்லா ஊடகவியலாளருக்கும் தெரியும். இது மனச்சான்று இருக்க எந்த மனிதனுக்கும் தெரியும். இது அரசு வேணும்னே செய்யுது. உங்களுக்கு எதிராக பேசுகிற எல்லாரையும் நீங்க முடக்குறீங்க, குண்டாசு போடுறீங்க. குண்டாசு உண்மையிலேயே குண்டாசுக்கு என்ன போடுவீங்க? என்ன சட்டம் போடுவீங்க? ஒரு கேவலம். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உறுதிமொழி எடுக்க வேண்டிய முதல்வர் மாணவர்களுக்கு முன்னாடி நின்று உறுதிமொழி எடுத்துருக்காரு. போதைப் பொருளை ஒழிக்க பாடுபடுவேன், நான் போதை உற்பத்தியை தடுக்க பாடுபடுவேன், வீட்டில் யாரும் இதை பயன்படுத்தாம. பேருந்துல ஒரு நம்ம பிள்ளையை சீருடையோட குடிச்சுக்கிட்டு போறதை நீங்க என்னத்தை போய் சொல்றது?